ஹலோ கைஸ், வெல்கம் டு பிஸ்னஸ் 365 தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் 5 ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சாய் காலிங். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை பற்றி கொஞ்சம் சின்ன டீட்டெயிலாக பார்த்துடலாம். சாய் காலிங் இது இவங்க சர்வ் பண்ணுறது வேர்ல்டு கிளாஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட டீயை கிளே கப்பில் தான் சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட சர்வீஸ் ட்ரெடிஷ்னலாகவும் பயோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இவங்க ஹை குவாலிட்டியில் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொடுக்குறாங்க இவங்களோட டீ எல்லாத்தையும். அண்ட் இது ஒரு யூனிக் பிஸ்னஸ் மாடல் அண்ட் எக்ஸலன்ட் மார்ஜின் இவங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் உங்களுக்கு லைஃப் டைம் ட்ரைனிங் சப்போர்ட்டையும் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம அதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் அதை பற்றி எல்லாம் பார்க்கலாம். இதுக்கு உங்களுக்கு மினிமமாக 100 to 400 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தால் போதும். அப்புறம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரேஞ்ச் 2 lakhs to 5 lakhs வரைக்கும் தேவை. அப்புறம் உங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் அவுட்லெட்ஸ் இதில் அவங்களுக்கு 100 to 200 அவுட்லெட்ஸ் வச்சுருக்காங்க. இவங்களே இது 2015 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ஃப்ரான்ச்சைஸ் காஸ்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா இவங்க 2015 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரான்ச்சைஸ் 2019 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு 2 to 5 lakh, மினிமம் 2 lakh இருந்தால் போதும். உங்கள் பிராண்ட் ஃபீஸ் 1,50,000. அது போக உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ்க்கு மிச்ச அமௌண்ட் செலவாகும். அதுக்கு தான் அவங்க மினிமம் 2 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃப்ரான்ச்சைஸ் ட்ரைனிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மேனுவலாக ட்ரைனிங் பண்ணிடுவாங்க ஃப்ரான்ச்சைஸ் சைட்லேருந்து. அண்ட் ஃப்ரான்ச்சைஸ் ட்ரைனிங் லொக்கேஷன் உங்களுக்கு ஸ்டோரில் வேணால் நீங்கள் அங்கேனாலும் போய் ட்ரைனிங் கற்றுக்கலாம், இல்லை ஹெட் ஆஃபீஸில் போய் கற்றுக்கலாம். அதுவுமே ஃப்ரான்ச்சைஸ் சைட்லேருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் உங்களுக்கு ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஃபுல் கைடன்ஸையும் ஹெட் ஆஃபீஸ் சைட்லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் இவங்க யூஸ் பண்ணுற கரண்ட் ஐடி சப்போர்ட் தான். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் அக்ரிமெண்ட் டீட்டெயில். உங்களுக்கு ஃபுல்லாக லைஃப் டைமாக உங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் டேமாக ரெனியூவல் பண்ணுற மாதிரி மட்டும் இருக்கும். அண்ட் ஸ்டாண்டர்டைஸ் ஃப்ரான்ச்சைஸ் அக்ரிமெண்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லேப். இது சவுத் இந்தியாவில் லார்ஜஸ்ட் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர் 1 crore சாம்பிள் டெஸ்ட் எவ்ரி இயரில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் 150 to 200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஏரியா தேவை. ஒரு ஸ்டோராக இருந்தாலும் சரி. ஒரு நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஞ்ச் உங்களுக்கு 50K 2 lakhs வரைக்கும். உங்களோட அவுட்லெட்ஸ் 200 to 500 அவுட்லெட்ஸ் வச்சுருக்காங்க இந்தியாவில். அண்ட் தென் ஃப்ரான்ச்சைஸ் காஸ்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்டோர் 2016 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரான்ச்சைஸ் ஆல்சோ 2016 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 50K to 2 lakh. அண்டு பிராண்ட் ஃபீஸ் 50,000. இதுக்கு மேலே உங்களுக்கு அவுட்லெட்டுக்கான இது. அண்ட் இது 30% கமிஷன் நீங்கள் அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் ரெக்குயர்மெண்ட். இது ஒரு கமர்ஷியலான இடம் உங்களுக்கு தேவை. அதோட ஏரியா 150 to 200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும். அது மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. ஃப்ரான்ச்சைஸ் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, மேனுவலாக பண்ணிடுவாங்க. ஃப்ரான்ச்சைஸ் ட்ரைனிங் லொக்கேஷன் நியூ டெல்லியில் இருக்குது. அண்டு ஃபீல்டு அசிஸ்டன்ஸ் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஃபுல் கைடன்ஸ் ஹெட் ஆஃபீஸ் சைட்லேருந்து கொடுத்துருவாங்க. அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறது ஃபுல்லாமே கரண்ட் ஐடி சிஸ்டம் தான். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் ஃப்ரான்ச்சைஸ் அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 yearsக்கு ஃப்ரான்ச்சைஸ் டேம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ரெனியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்டாண்டர்டைஸ் ஃப்ரான்ச்சைஸ் அக்ரிமெண்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஃபேக்ட்ரி அப்படிங்கன்னா இந்த மேரேஜ் ஆகி நியூவாக கப்புள்ஸ்லாம் டூர் மாதிரி போவாங்க, இல்லாட்டி ஃபேமிலியோட சேர்ந்து டூர் மாதிரி போவாங்க. இதுவும் இப்போ புதுசாக ட்ரெண்டிங்காக தான் போய்ட்டுருக்கு. இது நீங்கள் சிட்டி சைடில் இதேமாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த ஃப்ரான்ச்சைஸை. இப்போ அதை பற்றியான இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்குயர்மெண்ட் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இது மினிமம் உங்கள்கிட்ட 350 to 500 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தால் போதும். அதோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10,000 to 50,000 வரைக்கும் உங்களுக்கு இருக்கணும். 20 to 50 அவுட்லெட்ஸ் இந்தியாவில் வச்சுருக்காங்க. அண்ட் இது எஸ்டாப்ளிஷ் பண்ண வருஷம் 2006. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 2006 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
அந்த ஃப்ரான்ச்சைஸ் பார்த்திங்கன்னா அதுவுமே 2006 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மினிமம் 10,000 50,000 வரைக்கும். அண்ட் பிரான்ச் ஃபீஸ் வந்து 35,000. அது போக எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஸ்டோர் வைக்கிறதுக்கான எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் ரெக்குயர்மெண்ட். நீங்கள் ஒரு கமர்ஷியலான இடத்துல ஆட்கள் நடமாட்டம் நிறைய இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். அண்ட் ஒரு ஃப்ளோர் சைஸ் வந்து 350 to 500 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கணும். அண்ட் அவங்க ட்ரைனிங் வந்து ஃபுல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஃபுல்லாக மேனுவலாக ஃபீல்டு அசிஸ்டன்ஸ் வந்து அவங்க சைட்லேருந்தே அவைலபிளாக இருக்குது. அண்ட் நீங்கள் ஸ்டோர் ஓப்பனிங் பண்ணுறதுக்கான கைடன்ஸ் வந்து ஃபுல்லாக அவங்களே கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் டீட்டெயில்ஸ். ஃப்ரான்ச்சைஸ் சைட்லேருந்து உங்களுக்கு எல்லா அக்ரிமெண்ட்டும் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. டோட்டல் 5 years அவங்க வந்து அக்ரிமெண்ட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் 5 years கொண்டு வந்து நீங்கள் ரெனியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் நல்ல வகையான ஒரு ப்ராஃபிட்டபுள் பிஸ்னஸ் தான். இந்த ஃப்ரான்ச்சைஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. 4வதாக பார்த்தீங்கன்னா டிடிடிசி. இவங்க வந்து இந்தியாவில் லார்ஜ் நம்பர் ஆஃப் நெட்வொர்க் வந்து வச்சுருக்காங்க. மோர் தென் 10,000 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மெயின்டைன் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டிங் பண்டர்ஸ் லோக்கலாகவும் குளோபலாகவும் வச்சுருக்காங்க. இந்த ஃப்ரான்ச்சைஸோட காஸ்ட் அண்டு ரெக்குயர்மெண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு மினிமமாக 300 to 450 ஸ்கொயர் ஃபீட்ஸ் வேணும். அது ஒரு குடோன் மாதிரி இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஸ்டோர் மாதிரி இருந்தாலும் சரி, அந்த பார்சலை ஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த இடம் தேவை. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 50,000 to 2 lakhs வரைக்கும் வேணும். அது போக உங்கள்கிட்ட ஒரு பிரிண்டர் இருக்கணும், பிரிண்ட் ரெசிப்ட் எடுக்கிறதுக்கு ஆர்டர் ட்ராக்கிங் லேபிள் வேணும், ஒரு கம்ப்யூட்டர் வித் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வேணும், பார்கோட் ரீடர் வேணும், ஒரு மோட்டார் வெஹிக்கிள் அண்ட் பேக்கேஜ் லேபிள், இதுமாதிரி ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு தேவை. அண்ட் இதோட ஃப்ரான்ச்சைஸ் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஏ வந்து மாடல் ஃப்ரான்ச்சைஸ். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் 1,50,000. இதுக்கு மினிமம் 4 எம்ப்ளாயி வேணும். அண்ட் கேட்டகரி பி என்டர்பிரைஸ் ஃப்ரான்ச்சைஸ். இதுக்கு 1 lakh மினிமம் வேணும். இதுக்கு வந்து 3 எம்ப்ளாயி தேவை. அண்ட் கேட்டகரி சி பார்த்தீங்கன்னா டெலிவரி மட்டும், டெலிவரி ஃப்ரான்ச்சைஸ் அது மாதிரி 50,000 இன்வெஸ்ட்மெண்ட், மினிமம் 2 எம்ப்ளாயி தேவை. அண்ட் இதுக்கான ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சிஸ்டம் அண்ட் ப்ரொசீஜர், டெலிவரி எப்படி எடுக்கிறது, எப்படி இது கொடுக்குறது எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் இதுக்கு மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷனும் அவங்க ஃப்ரான்ச்சைஸ் சைட்லேருந்து எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவே இருக்கும். அண்ட் தென் இந்த ஃப்ரான்ச்சைஸி எடுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. 5வதாக பார்த்தீங்கன்னா அமுல் அவுட்லெட். இது பார்த்திங்கன்னா இந்தியாவிலே ஒரு லார்ஜஸ்ட் பிஸ்னஸாக தான் போயிட்டுருக்கு. இதுக்கான ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 100 to 300 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும். ஒரு ஹாஸ்பிட்டல், ரயில்வே ஸ்டேஷன், எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட், மார்க்கெட் இதுக்கிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிகமாக சேல்ஸ் ஆகும். இதுலேயுமே 4 விதமான ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமுல் அவுட்லெட். இதுக்கான ஸ்பேஸ் வந்து 100 to 150 ஸ்கொயர் ஃபீட் வேணும். செகண்டு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஸ்கூபிங் பார்லர். இதுக்கு 250 to 400 ஸ்கொயர் ஃபீட் வேணும். 3வது அமுல் யூனிட், ரயில்வே ஸ்டேஷனில் வச்சுக்கலாம். இதுக்கு 50 to 100 ஸ்கொயர் ஃபீட் வேணும். 4வதாக பார்த்தீங்கன்னா பார்லர். இதுக்கு வந்து 500 to 700 ஸ்கொயர் ஃபீட் வேணும். இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அமுல் அவுட்லெட்டுக்கு 25,000 டெபாசிட் வேணும். அப்புறம் எக்யூப்மெண்ட்லாம் ஒரு 80,000 கிட்ட நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்டு ஐஸ்கிரீம் ஸ்கூபிங் பார்லருக்கு வந்து 50,000 இது பண்ணணும். அப்ராக்சிமேட் காஸ்ட் வந்து ஒரு 3 lakhs கிட்ட வரும். 3வது அமுல் யூனிட், ரயில்வே ஸ்டேஷன், ஒரு 1 lakh நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணணும். 2.5 to 4 lakh அப்ராக்சிமேட் காஸ்ட் மாதிரி வரும். உங்களுக்கு பார்லர் மாதிரி நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா 50,000 டெபாசிட் பண்ணணும். 2.5 to 4 lakh கிட்ட உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட் காஸ்ட் வரும். இதோடைய பெனிஃபிட் பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமுல் வந்து அவங்க பிராண்ட் நேம், லார்ஜ் கன்சூமர் மார்க்கெட், ஈஸி ஆப்ரேஷன், அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் டிவி கமர்ஷியல், நியூஸ் பேப்பரில் ப்ரொமோஷன் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இதுமாரி எல்லா பிராண்ட்ஸோடைய மார்க்கெட்டிங்கும் அவங்க சைட்லேருந்தே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு சேல்ஸ் பண்ண அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் இதை வந்து உங்களோட ப்ராடக்ட் அண்ட் டார்கெட் கன்சியூமர் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட், ஹோட்டல், கேஃப், கேன்டீன், ஹவுஸ் ஹோல்ட், பேக்கரி ஷாப், ஃபாஸ்ட் ஃபுட் செயின், டெசர்ட் ஷாப், சூப்பர் மார்க்கெட், ஸ்வீட் ஷாப், க்ரோசரி ஸ்டோர், இதேமாரி எல்லா இடத்துலையும் நீங்கள் சப்ளை பண்ணிக்கலாம். இதுவுமே அதிகமாக லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ் தான்.
இதோடைய ஃப்ரான்ச்சைஸ் நீங்கள் எடுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் அதை செக் பண்ணி அப்ளை பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னும் நிறைய உங்களுக்கு லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் பற்றி தெரியும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.